ஜேம்ஸ் இன்றைக்கி நம்ம டெவில்ஸ் அப்சஷன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே பார்த்துருந்தோமோ அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஆரம்பம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உட்காந்து உங்களோட வீட்டோட டெரஸில் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. உங்களோட மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் திரும்பி திரும்பி வந்து உங்களை வந்து ஹார்ன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் உனக்கு உலகத்திலே முக்கியம் யார், ட்ரூத் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சொன்ன பதில் என்னென்னா என்னோடய பேபிகள் தான். எனக்கு உலகத்திலே முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாமே என்னோடய பேபிகள் தான் அப்படின்னு சொன்னது. ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து அவங்களோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணது, அவங்கக்கிட்ட பேசின விதம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி 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 ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் அதை எல்லாத்தையும் நினச்சிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. யாரும் என்னை இப்படி ஏமாத்தினேன், நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணேன், பட் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை பற்றி நினைக்காம நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நான் என்ன தப்பு பண்ண ஆரம் என்னை இப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி ரொம்ப புழுங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுகையாக வருது, அதை தாங்கிக்க முடியாமல். அப்போது அப்படி தான் உங்களை தேடிட்டு மேலே வர்றா. அக்கா ஏன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, அவங்கக்கிட்டேருந்து நீ தப்பிச்சு வந்தது ஏதோ ஒரு உன்னோட நல்ல நேரம்னு நினச்சிக்கோ. நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாதுக்கா. தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினச்சிட்டு மறந்துட்டு நீ அடுத்த வேலையை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னால் எப்படி மறக்க முடியும் அப்படி, நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேன் அப்படி. நான் வேறு யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸை நான் வளர்த்துக்கிட்டதே இல்லை அப்படி. ஆனால் யாருமே என்ன ஏமாற்றிட்டான், நான் அப்படி எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியும் உங்களை கன்சோல் பண்ண முடியாமல் ரொம்ப கன்சோல் பண்ணுறா. அப்போ நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிக்கிறீங்க, இனிமேல் உன் லைஃப்பில் எந்த வாயின் இல்லை, இனிமேல் நீ நினச்சாலும் நான் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டேன். நான் உன்னை அடியோடு வெறுக்கிறேன் என் லைஃப்பில் நீ திரும்பி வந்துடக்கூடாது. நான் அதுதான் அந்த கடவுள்கிட்ட எப்போவுமே வேண்டிக்கிறேன். நீ என்னோட முகத்திலே இனிமேல் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அந்த அதர் சைடு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் வந்து கட்டுறோம். அந்த தப்பு பண்ண சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க கூடயே முட்டி போட வச்சுருக்காங்க. ஷர்ட்லெஸ்ஸாக வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். மற்ற பசங்க எல்லோரும் எங்களை விட்டுருங்க, நாங்கள் அது பண்ணல இது பண்ணல என்னென்னமோ பேசுகிறாங்க. பட் ஆரமோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவன் ரொம்ப ரொம்ப ஸ்டப்பானாக அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷாக பல்லெல்லாம் கடிச்சிட்டு ரொம்பவே வந்து அவனை பார்க்கவே டேஞ்சரஸாக இருக்குது அப்படி உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அங்கே இருக்கிற சீனியர்ஸோட ஃபோன் எல்லாத்தையுமே வாங்கி போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அதுலேருந்து எக்கச்சக்கமான வீடியோஸ், எக்கச்சக்கமான ஆடியோஸ், எதோ ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணுங்களோட கதறல் சத்தம் எல்லாமே அந்த ஃபோன்லேருந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து ஷாக்கிங் ஆகுது. என்னடா படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புனா என்னடா வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. பட் ஆரமோட ஃபோனை வாங்கி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அவனோட ஃபோன்லேருந்து ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அந்த மாதிரி அவங்களால வந்து கலெக்ட் பண்ண முடியல. அந்த போலீஸ்க்கே வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு சந்தேகமாகுது. ஏன்னா நீயும் இவங்களோட சேர்ந்தவன் தானே, பட் உன்னோட ஃபோனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, என்ன பேக்கப் போட்டு வச்சுருக்கியா, ஏதாவது டெலிட் பண்ணி ரீசெட் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க. பட் ஆரமோட ஃபோனில் அந்த மாதிரி எதுவுமே வந்து சிக்கலை. அப்போது தான் ஒன்றுமே பேசலை, நான் இதை பண்ணலை, என் மேலே தப்பு இருக்குது இல்லை எதுவுமே சொல்லலை. அமைதியாக அப்படியே முட்டி போட்டவராகவே இருக்கார். அவரோட கண்ணு மட்டும் ரெட்டிஷாக இருக்குது, ஒரு பிளிங்க் கூட பண்ணல. அவரோட மனசுக்குள்ளே ஒரே ஒரு தாட்டு தான், வயன் உங்களை பற்றி மட்டும்தான். எப்படி நீங்கள் அவருக்கு பிட்ரையல் பண்ணீங்க, எப்படி நீங்கள் அவரை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டீங்கிறத அவரால் இன்னமும் நம்ப முடியல. ரொம்ப 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 அவர் வந்து ப்ரோக்கனாக டிசப்பாயிண்டடாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளோட சுகாவும் ஹோபியும் தான் வந்து வராங்க. அவங்க உள்ளே வந்துட்டு சுகா நேராக ஆரம்பிக்கிட்ட தான் வர்றாரு. லாக்கப்பில் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டர் வெளில வந்துட்டார். இப்போ ஆரம்பிக்கிட்ட போயிட்டு, நான் தான் சொன்னலடா அந்த பாய் நான் நம்பாத, அவ்வளோ லவ் பண்ணாத, அவள் பின்னாடி சுத்தாத, நீ எவ்வளோ சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டீர. இப்படி நான் சொன்னது இக்னோர் பண்ணது எங்கே வந்து முடிச்சிருக்கு பார்த்தியா,
அவள் தான்டா உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அவள் தான் எல்லாமே, இப்போ நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான் அப்படின்னு சொல்லி சுகா தான் வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட சொல்கிறான். அப்போது ஆரம் அப்படியே அவனோட கண்ணை வந்துட்டு இறுக்கமாக மூடுறான். அவனுக்கு ரொம்ப 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 டென்ஷன் ஆகுது. அப்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் சுகா கிட்டே வந்துட்டு பேசுகிறாரு. ஏப்பா, நீங்கள் பாட்டுக்கு நேராக வந்தீங்க, அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் இங்கே ஒருத்தர் இருக்கங்கிறத மறந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சுகா தான் செம்ம டென்ஷனாக எழுந்திரிச்சு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி போயிட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. அவர் இதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாரு. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுகா தான், நான் என் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேங்கிறது இருக்கட்டும், யாரை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க, அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். கேட்டவுடனே நம்மளோட அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படியே வந்துட்டு திரும்பி ஆரம்ப பார்க்குறாரு. யார் இவன், பொறுக்கி தானே, சியோலோட நம்பர் 1 CEO, அவரோட பொண்ணு பின்னாடியே சுற்றிருக்கான், சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சுகா தான், பொறுக்கியா, எவனோ ரோட்டில் போகிறவன் நினச்சிங்களா, அவன் யாருன்னு தெரியுமா, சரி இந்த கேஸில் இவனை பிடிச்சிருக்கேன்னு சொல்லி யார்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவீங்க, அவருக்கே கூப்பிட்டு இவன் யாருன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். அப்போது அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி டிசிபி கிட்ட தான் பேசுகிறாரு. சார், அந்த பொண்ணுங்க கேஸில் தப்பு பண்ண பசங்க எல்லாரையும் பிடிச்சிட்டோங்க சார். அது மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்குறக்கு இன்னொருத்தன் வந்திருக்கான், 2 பேரும் பார்க்குறக்கு நார்மலான பசங்க மாதிரி தெரியல, எதுவும் பெரிய இடத்த விவகாரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த டிசிபி தான், யோ 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 இன்ஸ்பெக்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ யாரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கேன்னு தெரியுமா, கிம் குடும்பத்தோட வாரிசையும், அவன் நேரடி வாரிசு, அவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கிய, மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் கொளுத்தி விட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போக போகிறானுங்க, அதுக்கு முன்னாடி நீயே வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி தான் சொல்கிறாரு. சொன்னதை கேட்டவொடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஐஸ் வந்து வைட் ஆகுது. என்னது தம்பி, இதை முதல்ல சொல்ல மாட்டிங்களா, கிம் குடும்பத்தோட வாரிசா, இது கூட தெரியாமல், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான், ஏட்டு போய் கதவை திரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு, யாருன்னு எல்லோரும் திரும்பி பார்த்தா உங்கள் அப்பா தான் அங்கே நின்றுட்டுருக்காரு, மிஸ்டர் வேங். அப்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படியே வந்துட்டு மிஸ்டர் வேங் கிட்ட தான் வராரு. சார், ஒரே ஒரு நிமிஷங்க சார், நீங்கள் யாரோ தப்பான ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் மாஃபியா கிம்மோட பையன் சார், அவன் மேலே கையை வச்சோன்னா கடைசியில் யாரையுமே உயிரோட விட மாட்டாங்கங்க சார், ரொம்ப பெரிய இடங்க சார் அப்படின்னு சொல்லி வந்து அவரோட காதுகிட்ட வந்து சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. மாஃபியாவோட பையனா என்ன வேணால் பண்ணுவானா, என் பொண்ணு மேலே கையை வச்சுருக்கோம், அவனை உள்ளத்துலேயும் கழுத்தின்னு வைக்காமல் விட மாட்டேன், என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையை வச்சுருப்பான், அது மட்டும் கிடையாது, அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்திருக்கான், அதனால தான் அவனை தூக்கி உள்ளே வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ நீங்களே நினச்சாலும் அவனை வெளியில் விட முடியாது, நான் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். நேராக மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கே போய் பேசி அதுக்கப்புறம் அவசரமாக கோர்ட்டோட பெட்டிஷனை போட்டு அவனுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். உலகத்தில் யார் நினச்சாலும் இந்த செல்லிருந்து அவனை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதை கேட்ட உடனே சுகாவோட ஐஸ் வந்து வைடாகுது. நீங்கள் செய்யாத தப்புக்கு அவனை உள்ளே வச்சுருக்கீங்க, நாங்கள் நினச்சோன்னா இந்த ஸ்டேஷனையே இடித்து தரமட்டமாக்கி அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சுகா தான் வந்து வார்ன் பண்ணுறான். தம்பி, நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க, ஏதோ இந்த ஸ்டேஷனை இடிச்சிருவோம், எரிச்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் நீங்கள் சொல்கிறத கேட்டு பயப்படுற ஆளெல்லாம் நான் கிடையாது. உங்கள் அப்பா அந்த கிம் ஏதோ திருட்டு வேலைலாம் பண்ணி கொள்ளைன்னு பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் நான் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவனை விட எனக்கு திமிரு ஜாஸ்தியாகவே இருக்குது, போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சுகா கிட்ட சொல்கிறாரு. சொன்னதை கேட்டவொடனே சுகா வந்துட்டு அப்படியே அவனோட ஹேண்டெல்லாம் முறுக்கிட்டு பயங்கரமாக அப்படியே கோவமாக நின்றுட்டு உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறான் சுகா தான். அப்போது இன்ஸ்பெக்டர், முடியாது தம்பி, கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த ஸ்டேவை எடுக்க சொல்லுங்கள், இல்லைனா வேறு யாராவது பெரிய வக்கீலை வச்சு பேசுங்க, இப்போதைக்கு என்னால் விட முடியாது தம்பி, ஆனால் இவரை வந்து அடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டேவை மட்டும் எடுக்க சொல்லுங்கள் தம்பி, அதுக்கு முன்னாடி என்னால் திறந்து விட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் சுகா தான் கோவமாக ஆரம்பிக்கிட்ட போகிறாரு. டே யார்கிட்டடா பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன், அந்த பையனை வேணாம் அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா நீ, இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விட, இப்போ என்ன, இந்த செல்லேருந்து ஒன்று லீகலாக எடுக்க முடியலன்னா இல்லீகலாவது எப்படியாவது நாளைக்கு காலையிலக்குள்ளே நீ வெளியே இருப்ப நான் ட்ரஸ்ட் மீ, இங்கே பாரு நான் இருக்கேன், ஒன்று எப்படியாவது இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன்.
அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு விஷயம் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னது கேட்டோன்னா ஆரம் வந்து அப்படியே பக்கத்தில் வரான். அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குடா. ஆல்ஃபின் மார்ட்டின் அவனோட தம்பிங்க அப்பாவை வந்துட்டு சுற்று போட ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பிளான்ஸ் போயிட்டுருக்கு போல இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா அட்டாக் நடந்துகிட்ருக்கு. அப்பாவை சேஃபாக பார்த்துக்கணும்டா. அதனால தான் உன்னை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுக்கிறோம். இந்த பிரச்சனையை நீ வந்து முடிச்சு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. டேக் மீ அவுட் ஆஃப் திஸ் ஃபக்கிங் செல். சத்தியமாக சொல்கிறேன், இங்கேருந்து எப்படியாவது என்னை வெளியே கூட்டிகிட்டு வா. அப்பாவை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை வெளியே நடந்துட்டு இருக்கும்போது நான் உள்ளேருந்து எதுவுமே பண்ண முடியாதுடா. உடனே என்னை வெளியே கூட்டிகிட்டு வா. லீகலாவோ இல்லீகலாவோ எப்படியாவது இந்த செல்லேருந்து என்னை வெளியிடு அப்படின்னு சொல்லி ஆரம்பி சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நம்ம அப்பாவை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். எப்படியாவது உன்னை நாளைக்கு காலையில் இல்லைன்னா மத்தியானத்துக்குள்ளே சீக்கிரமாக நான் வெளில எடுத்துறேன். ஆனால் அதுக்குள்ளே எதுவும் நடக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீ அரெஸ்ட் ஆகிருக்கங்கிற விஷயம் எப்படியோ நம்ம எனிமீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அப்பாவை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே உன்னை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க ஆரமும் ஜியோப்பும். அப்போது உங்கள் அப்பா தான் அங்கேருந்து ஸ்முக் பண்ணிகிட்டே வெளியில் போகிறாரு. போயிட்டு நேராக போய் மேஜிஸ்ட்ரேட்டோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவங்கள நாளைக்கு காலையிலே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இன்னும் உள்ளே வச்சுட்டு இருந்தால் அவ்வளோ பெரிய ஆளோட பையனை உள்ளே வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே கொலாப்ஸ் பண்ணி அவங்க எப்படியாவது வெளியில் கொண்டு வர தான் பார்ப்பாங்க. ஆனால் என் பொண்ணு மேலே கை வச்சவன் கண்டிப்பாக இதுலேருந்து ஈஸியாக வாக் அவுட் பண்ணிட்டு போகிறத என்னால் பார்க்க முடியாது. நீயும் நானும் எப்போத்துலேருந்தோ ஃப்ரெண்ட்ஸ். நீ மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டு வந்ததே கிடையாது. தடவை வந்திருக்கேன். எப்படியாவது நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோ. அவனுக்கு தண்டனை விதித்து நீ அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் வந்து உங்களோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டும் சரிடா, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக அந்த பசங்க அப்புறம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வா. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறான். அவன் மாஃபியாவோட பையனாக இருந்தாலும் சரி, இல்லை எவனாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான். அவன் மாஃபியாவோட பையங்கிறக்காக அவனை ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாக ஆரம்பம் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் இந்த விஷயம் ப்ரெஸ்ஸு மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இது ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக வந்துட்டு மாறுது. அப்போது காலேஜில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்போட டிகிரியை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. காலேஜோட டீன் தான் இந்த காலேஜோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு ஆரம்பம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவன் எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கான். வேறு வழியே இல்லை, அவனோட டிகிரியை நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கேருந்து அவன் வாங்கின கோல்டு மெடல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அவனோடது இல்லைன்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜோட பிரின்ஸிபல் தான் ஆரம்பம் வாங்கின கோல்டு மெடல் டிகிரிஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறாரு, கேன்சல் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, ஆரம்புக்கு இனிமேல் இங்கே படிக்கிறதுக்கு அதே மாதிரி இங்கே படித்த டிகிரி வச்சு எங்கேயுமே வந்து வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று வந்து காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கெரோக்கு தெரிஞ்சு கெரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. கெரோ வந்து டயாங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறா. டயாங்கன்னா வாண்ணா, நம்ம போய் ஆரம்பம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறா. அண்ணாவை இப்போ போய் பார்க்க முடியாது கெரோ, நம்ம இப்போ பிரச்சனையில் இருக்கோம், போனனாலும் சேஃபாக வர முடியாது, ஒன்று கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக என்னை திட்டுவான் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லண்ணா, எப்படியாவது எனக்கு அண்ணாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கெரோ சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு டயாங்கும் கெரோ வந்துட்டு வண்டியில் ஏற்றிட்டு கிளம்புறான். 2 பேரும் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. கெரோ ஆரம்பை வந்துட்டு அடித்து அப்படி உட்கார வச்சுருக்கிறத பார்த்து அவளால் சுத்தமாக முடியல. வேகமாக ஓடி வந்தால் ஆரம்போட கையை வந்து பிடிச்சிக்கிறா. ஆரம்பம் வந்து கம்பியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அந்த கம்பியோடு சேர்த்து ஆரம்போட கையை வந்து பிடிச்சிக்கிறா. அண்ணா அடித்தாங்களாண்ணா? என்னண்ணா அது? நீ யாருன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன்னா இப்படி பண்ணுற கடவுளே அப்படின்னு சொல்லி ஆரம்போட ஃபேஸை வந்து பார்க்குறா. ஆரம்போட ஃபேஸ் ஃபுல்லாக காயம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயன்தான். நான் தான் சொன்னல உன்னோட டைப் இல்லைன்னு, எதுக்காகவே பின்னாடி சுற்றினேன், எதுக்கு இப்படி இவ்வளோ பெரிய பழியை சுமந்துட்டுருக்க? கெரோ நீயும் நம்புறியானா அப்படி பண்ணியிருப்பேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆரம். இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வாயை திறந்து அவன் பேசுகிறான் அரெஸ்ட் ஆனதுலேருந்து. இப்போது கெரோ தான், என்ன நான் சொல்கிறேன், நீ அப்படி பண்ணியிருப்பேன் நான் எப்படி நான் நம்புவேன்? நீ என்னோட அண்ணா, நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதை கேட்டவனா ஆரமோட மனசில் ஒரே ஒரு கொஷின் தான், என் கெரோ என்னை முழுசாக நம்புறான், எந்த ஆதாரமும் கேட்காம எந்த டவுட்டும் இல்லாமல் என்னை அப்படியே நம்புறான். ஆனால் நான்
யாரை எவ்வளோ நான் லவ் பண்ணிட்டு இருந்தனோ, யார் என்னோடய சோல்னு நினச்சிட்டு இருந்தனோ அவன் என்னை கொஞ்சம் கூட நம்பலை அப்படின்னு சொல்லி அதுதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போது டயாங் தான் வந்து சொல்கிறான், அண்ணா எப்படியாவது ஒன்று நாங்கள் இதுலேருந்து வெளில கொண்டு வந்துடுறோன்னா நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி டயாங் தான் சொல்கிறான். அப்போது ஆரம்பம் எதுக்காகடா கேரோ கூட்டிகிட்டு இங்கே வந்த, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கோவப்படுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் பார்த்துக்குறேன், நான் சேஃபாக கூட்டிகிட்டு போய் விட்டுக்கிறேன், நீ பார்த்துக்கோ சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் அதுக்குள்ளே சீக்கிரமாக ஒன்று வெளியே எடுத்துருவோம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து ஹெட்டை நாட் பண்ணுறான். அவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது, இவங்க எல்லார் முன்னாடியும் இப்படி ஜெயிலில் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லி ஆரம்புக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இவங்க கேரோவும் டயாங்கும் இப்போ ஆரம்பிக்கிட்ட இருக்காங்க. ஹோபியும் ஷூகாவும் வந்துட்டு லாயர்கிட்ட போயிருக்காங்க பேசுகிறதுக்கு. இந்த கேப்பில் நம்மளோட கிம் மேன்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு ஆல்ஃபின் மார்ட்டினோட தம்பிங்க 2 பேர், அவங்க 2 பேரும் வந்துட்டு உள்ளே வராங்க. பயங்கர சத்தத்தோட கிரானைட் லான்ச்சரெல்லாம் வெடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து மிஸ்டர் கிம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கார், அவரை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க. ஆல்ஃபின் மார்ட்டின் யாருன்னா கெரோ அந்த ஸ்மோக் பாம்பெல்லாம் போட்டு அந்த குவாரியில் வச்சு கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஆக்சுவலி கிம்மோட முதல்ல இருந்தே இருக்கிற எனிமீஸ். ஓகேவா, அவங்க தான் இப்போது ஷுகா யாரும் இல்லாத டைமில் கரெக்டாக உள்ளே வந்து மிஸ்டர் கிம் அதாவது ஆரமோட அப்பாவை வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக ஷூட் பண்ணுறாங்க. அவரோட உடம்புல ஒரு இடம் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு மிஷின் கன்னை வச்சு 2 பேரும் தட ஷூட் பண்ணி அவரோட பாடியே வந்து டீஃபார்ம் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. அந்த அதர் சைடில் நம்ம டயாங்கும் கெரோவும் பேசி முடிச்சுட்டு, சரி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, கெரோவை பார்த்து கூட்டிகிட்டு போ, அப்பாவை பார்த்துக்கோ, எல்லோரும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்கிறாரு. அந்த சைடில் நம்மளோட ஷுகாவும் ஜியோப்பும் வந்துட்டு லாயரோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. லாயர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம எதனா ஒன்று பண்ணணும், நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டு போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லாயர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அதோட ஜியோப்பும் ஷுகாவும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜியோப்பும் ஷுகாவும் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா வீடே வந்துட்டு 2 ஆயிருக்கு. அவ்வளோ இருந்த எல்லா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மிஸ்டர் கிம் கிட்ட வந்து வந்திருப்பாங்க. அப்போது மிஸ்டர் கிம் தான் அப்படியே சரிஞ்சு அவர் உடம்பு ஃபுல்லாக புல்லட்டு, அவரோட ரத்தம் அப்படியே சதறி கிடக்குது. அவர் கண், மூக்கு, அவரோட வாய் எல்லாமே வந்து டீஃபார்ம் ஆகியிருக்கு, பயங்கரமாக டேமேஜ் ஆகி கொட்டூரமாக இருக்கார் பார்க்குறக்கே. ஷுகா அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே அதே இடத்துல நீல் டவுன் போட்டு உட்காடுறான். அவனால் அவன் கண்ணையே நம்ப முடியல. ஜியோ அப்படியே ஷாக்கிங்காக வைட் ஐஸில் செத்து போன மிஸ்டர் கிம்மோட உடலையே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அந்த டைமில் கெரோவும் டயாங்கும் வந்து ரீச் ஆகுறாங்க. டயாங் வேகமாக அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் புல்லட் பட்டிருக்கதை பார்த்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றான். கெரோவும் பின்னாடியே ஓடி வர்றா. வந்து பார்த்தா கெரோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. 3 பேரும் ஸ்பீச்லெஸ்ஸாக அந்த பாடியவே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். மறுநாள் காலையில் ஆகுது. டைம் ஒரு 5 o'clock to 6 o'clock இருக்கும். அந்த டைமில் ஆரம்பியும் அவங்க கூட இருக்கிற பசங்களையும் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எழுப்புறாங்க. அப்போது ஆரம் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்காரு. வர சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அதில் இருக்க ஒரு பையன் தான் கேட்குறான், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கள் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாமியார் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது ஆரம்பம் உட்காந்துருக்கிற வண்டிக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப், பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப், வெல் செக்யூர்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா வெப்பன்ஸையும் வச்சு ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிகாஸ் இது ரொம்பவே எமர்ஜென்சியான கேஸ் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே சீக்கிரமாக இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆஜர் பண்ணணும். அப்போ தான் ஆரம்பம் வந்துட்டு இல்லைன்னா காப்பாற்றிடுவாங்க இல்லையா, அதனால்
தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்கள் அப்பா தான் வந்துட்டு அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசியிருந்திருப்பாரு. அதுக்காக தான் வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டா அப்புறம் கோர்ட்டோட தீர்ப்பு மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால. அப்போது அந்த வண்டி வந்துட்டு ஒரு ஹைவேல போயிட்டுருக்கு. டார்க்காக இருக்குது 2 சைடும். அப்போது போயிட்டுருக்கிற வெஹிக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோட டயர் வந்து பஞ்சர் ஆகி அந்த வண்டி வந்துட்டு கண்ட்ரோலில் இழந்து அப்படியே பிரிட்ஜில் போய் மோதி கீழே விழுகுது. அப்போது வந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. அப்போது வந்துட்டு இருந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற வண்டி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. பெட்ரோல் டேங்க்கில் ஒரு குண்டு பெட்டு, அதாவது புல்லட் பெட்டு, அந்த வண்டி வந்துட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே நிமிர்ந்து உட்கார்றாரு. அவரோட ஷோல்டர்ஸை வந்து இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. போயிட்டுருக்குற வெஹிக்கிளோட மேலே வந்துட்டு இந்த கம்பி மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஜன்னல்லேருந்து யாரும் உடச்சி எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த கம்பியில் 2 ஹூக் வந்து விழுகுது. அந்த கான்ஸ்டபிள் உள்ளே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் மரண பயத்தோட பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த கிம் நம்ஜூன் மேலே கையை வச்சது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் பேசிகிட்டு இருக்க அந்த கம்பியில் வந்துட்டு ஒரு ஹூக்கை வச்சு அப்படியே பைக்கர்ஸை வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அது எல்லாமே அப்படியே பிஞ்சிட்டு வந்துட்டு கீழே விழுகுது. அப்போது தான் அப்படியே வந்துட்டு எழுந்து நிற்கிறாரு. அவர் எழுந்து நிற்கிறதுக்கும் சுகாவும் ஜெஹோப்பும் வந்துட்டு பைக்கில் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. சுகா தான் பைக் அப்படியே வந்துட்டு ரேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற வெஹிக்கிளோட டிரைவரை வந்துட்டு தலையிலே ஷூட் பண்ணுறாரு. அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே வண்டியை வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆன உடனே தான் அப்படியே இறங்கி நடந்து வர்றதுக்காக அப்படியே வந்துட்டு எழுந்து நிற்கிறாரு. அப்போது சுகாவும் ஜெஹோப்பும் சேர்ந்து அந்த வண்டியோட டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்படியே ஒரு டெஃபிலிஷான ஸ்பிரிக்கோட கீழே இறங்கி வர்றான். ஜெஹோப்பும் சுகாவும் முன்னாடி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வந்துட்டு பார்த்து பயங்கரமாக வந்துட்டு முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை வந்துட்டு சுகா கொலை பண்ண போகிறாரு. அப்போது வந்துட்டு அந்த மிஷின் கன்னை சுகா கிட்டேருந்து வாங்கி அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து இவன் எந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சிலே வந்துட்டு தட புல்லட்டை இறக்குறாரு. அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வாயிலிருந்து அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு அப்படியே துப்பி அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகுறான். அவ்வளோ பேத்தையும் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேத்தையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை பார்த்து இவனுங்க உயிரோடு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அந்த கிரைனேட்டில் இருக்கிற லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த கிரைனேட்டை வண்டிக்குள்ளார உருட்டி விட்றாரு. அந்த வண்டி அப்படியே டமால்னு பெருசாக பிளாஸ்ட் ஆகுது. இவங்க 3 பேரும் அந்த பிளாஸ்ட்லேருந்து அப்படியே நடந்து வர்றாங்க. அப்போது வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சுகா அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு சுகா சம்திங் இஸ் ராங் வித் யூ, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சுகா ஒன்றுமே பேசலை. சுகா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் வந்தோம். அப்பா உயிரோட இல்லடா அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்த சொல்கிறான். அப்போது சுகா தான் வந்துட்டு காரை நிறுத்துறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி சுகாவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. ஆமாடா மச்சான், அப்பா இறந்துட்டாருடா அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டவுடனே வந்துட்டு அப்படியே திரும்பி ஜியோப்பை பார்க்குறான். ஜியோப்பை அப்படியே கீழே குமிஞ்சுக்கிறான். என்னடா சொல்கிற, எப்படிடா, யாருடா அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபின் மார்ட்டினோட தம்பிடா. அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம இல்லாத டைமில் கரெக்டாக நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து அப்பாவை கொண்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே ட்ரை த்ரோட்டில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்கிறான். அவனோட கண்ணெல்லாம் பயங்கரமாக வந்து ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது அவன் பிளட்டெல்லாம் பாயில் ஆகுது. எந்த தைரியத்திலடா அதெல்லாம் பண்ணாங்க. அரெஸ்ட் ஆகியிருக்கேன்னு தெரிஞ்சு கரெக்டான நேரம் பார்த்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாஸ் விண்டோவை வந்துட்டு ஹிட் பண்ணுறான். அது அப்படியே சுக்கான்னு இருங்குது.
டே மச்சான் கொஞ்சம் அமைதியாக இருடா, நான் சொல்கிறது முதல்ல கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பம் அவன் கையில் இருக்கிற கண்ணை எடுத்து காருக்கு மேலேயே வந்து டொப்பு 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 டொப்புன்னு சுடுறான். எப்படிடா விட்டீங்க, எப்படி விட்டீங்க, அப்பா யாருக்கு அப்பாவை சாக விட்டீங்களாடா, எப்படிடா விட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு கோவத்தில் கத்துறான். அப்போது சுகா தான் வந்துட்டு ஆரம்பம் பிடிச்சி உட்கார வைக்கிறான். தயவு செஞ்சு அமைதியாக இருடா, இங்கே பாரு, அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொள்ளலாம், இதுக்கப்புறம் கொண்டு என்னடா பிரயோஜனம், அப்பா போயிட்டார், இனிமேல் அப்பாவோட முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது, அப்பாவுக்கு ஃபியூனரல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே சுகா வந்து அப்படியே கீழே குமிஞ்சுக்கிறான். டே அப்பா இருக்காரு தானே, வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது சுகா வந்துட்டு அமைதியாகவே இருக்கான். ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பாவோட பாடி பயங்கரமாக டிஃபார்ம் ஆகிருந்ததுடா, ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி நேற்று மத்தியானமே கொண்டுட்டாங்கடா, இவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்களே ஃபியூனரல் பண்ணிட்டோம்டா, உன்னை வெளியே விட சொல்லி வயனோட அப்பா கிட்டே போய் எவ்வளவோ கேட்டேன், நான் போனேன்டா அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டார், அவனோட ஃபியூனரலுக்கு அவனை விடணும், தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ போய் கேட்டேன்டா. ஆனால் அவன் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை, மனசு இறங்கவே இல்லை, அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருந்தான்டா. அப்பா இறந்துருக்காருன்னு தெரிஞ்சும் உன்னை அவரோட ஃபியூனரலுக்கு கூட அனுப்பலை, அவன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயன்தான் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறது கேட்டவொடனே ஆரம்போட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. அப்பா இறந்துட்டாரடா, அவரோட கடைசி கூட அவரோட மூஞ்சி கூட என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திரி அழுகுறான். சுகாவும் ஜெகோப்பும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியவே முடியல. அப்படியே அழுது ட்ரெயின் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்படியே சுகா வந்துட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீடே 2 ஆகியிருக்கு, அவ்வளோ ப்ரோக் ஆகியிருக்கு. அப்போது உள்ளே கெரோ தான் உட்காந்துட்ருக்கா, அவங்க அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. அப்போது தான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு கெரோவை பார்க்குறான். அண்ணா வந்துட்டு அண்ணா இப்போ தான் வரணும்னு தோணுச்சா, அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட நீ வரலண்ணா, எப்படி நான் விட்டேன், 3 பேர் இருக்கீங்க, யாருமே அப்பாவை காப்பாற்றல. சுகா, என் அப்பாவை நீயாவது காப்பாற்றிருக்கலாம், ஆனால் யாருமே காப்பாற்றல, என் அப்பா போயிட்டார், அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட உன்னால் வர முடியாமல் போச்சுல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயன்தான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து சொல்கிறா. ஓடி வந்து கெரோ ஹக் பண்ணிக்கிறான். ஒரு நாளில் நம்ம லைஃபையே மாற்றிட்டார், நாவை அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெரோ தான் வந்து சொல்கிறத கேட்டவொன்னே வந்து அங்கே இருக்கிற மிஷின் கண்ணை ஒரு பாடி கார்டு கிட்டேருந்து பிடுங்கிட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு கிளம்புறான் அவங்கள தேடி தான். அப்போது சுகாவும் ஜெயோப்பும் வந்துட்டு அவனை அப்படியே பிடிச்சி நிறுத்துகிறாங்க. இந்த காலெல்லாம் வாடி வாசல்லேருந்து போகும்போது அப்படியே பிடிச்சி நிறுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி நிறுத்துகிறாங்க. அப்படியே திமிருறான் அப்போது கெரோ தான் ஓடி வந்து அண்ணா என்ன பண்ண போகிற, அமைதியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது சுகா தான் டே மச்சான், இப்போ தான்டா அவனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் வந்து நான் பண்ணி போய் மாட்டி தொலைஞ்சிடாதுடா, அப்புறம் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுகா தான் வந்து சொல்கிறான். அப்போது தான் அவளை கொன்னுட்டு தான் எனக்கு மறுவேலை அப்படின்னு சொல்லி வேகமாக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போக பார்க்குறான். அப்போது கேரோ தான் பின்னாடி போய் வந்துட்டு டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறா. இங்கே பாரு, நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் முக்கியம், நீ வந்துட்டு இப்போ எடுக்கிற ஒரு தப்பான முடிவுனால உன்னோட லைஃபே அழிஞ்சிடும், இதுக்கு மேலே அழியிறதுக்கு என்ன இருக்குது கெரோ, மொத்தத்தையும் மாற்றிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ கெரோ தான் இங்கே பாருண்ணா, அவள் எந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவளை நீ இப்படி கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடாது, இங்கே பாரு அமைதியார், நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி கெரோ தான் என்னென்னமோ சொல்லி அவனை வந்துட்டு காம் பண்ணுறா. இப்போது அந்த அதர் சைடு உங்கள் வீட்டை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் உங்கள் அப்பா கூட உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. ஹலோ சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அது வந்துட்டு யாருன்னா மிஸ்டர் வாங்கோட லீகல் அட்வைசர், அதாவது உங்கள் அப்பாவோட லீகல் அட்வைசர், அவர் தான் கூப்பிட்ருக்காரு. மிஸ்டர் கிம் வந்து இறந்துட்டாரு, ஒரு கேங், அவங்களுக்கு ஆகாத எனிமி கேங் வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் தள்ளிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை,
ஆரம்ப அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆரம்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாம் பிளாஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்த வெஹிக்கல்லேருந்து காப்பாற்றி கூப்பிட்டாங்க. விச் மீன்ஸ் ஆரம் ஜெயிலில் இல்லை. இப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உயிரையும் உங்கள் பொண்ணோட உயிரையும் நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இப்போ கிம் இறந்ததோட மொத்த கோபமும் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு மேலே தான் திரும்பும். ஸோ அவன் இல்லாத டைமில் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு. ஸோ உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த லீகல் அட்வைசர் தான் வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பா அப்படியே ஷாக்கிங்காக ஃபோனை வைக்கிறாரு. பிகாஸ் உங்கள் அப்பா கிட்ட சுகா வந்து பேசியிருப்பான், லைக் இந்த மாதிரி ஆரமோட அப்பா இறந்துட்டார், ஸோ ஃபியூனரலுக்கு வந்து ஆரம் போய் ஆகணும், தயவு செஞ்சு அவன் மேலே இருக்கிற கேஸை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பான். பட் உங்கள் அப்பா தான் வெளியே எடுக்கிறதுக்காக எதோ போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு இக்னோர் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதனால் ஆரமோட அப்பா ஃபியூனரலுக்கு கூட போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் இப்போ வந்து நினச்சிட்ருக்காரு. மை காட், நான் பெரிய தப்பு பண்ணிட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்ருக்காரு. அப்போது நீங்கள் தான் உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க, அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு அவன் ஒன்றும் இல்லை, அவன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்போ என்னாச்சுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிறீங்களா? என் லைஃப்பில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு, தயவு செஞ்சு நீங்களும் எதையும் மறைக்காதீங்க, ஏன்னா நடந்தது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி கேட்குறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் சொல்கிறாரு, ஆரமோட அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம கில்ட் ஆகுது, செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லை, சுகா நேற்று இதை வந்து சொன்னான், நான் தான் கேட்கல. ஆரமோட அப்பா இறந்துட்டார், அவன் ஃபியூனரலுக்கு போகணும், அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டான், நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதை கேட்டவொடனே, என்னது ஆரமோட அப்பா இறந்துட்டாரா, அவரோட ஃபியூனரலுக்கு கூட போக விடாமல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்டுட்டு அப்படியே ஷாக்கிங்காக உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது, நான் தேடி வருவேன், உன்னை தேடி கண்டிப்பாக வருவேன், நான் வருவேன் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த வார்த்தை தான் உங்கள் காதுலேயே வந்துட்டு விழுகுது. நீங்கள் செம்ம பயமாயிட்டீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் அப்பாவை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க.